ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 3ஆம் பிறை தரிசனம். இந்த தரிசனத்தை நீங்கள் இப்படி பார்த்தா வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறிடலாம். பணம், பெயர், புகழ், படிப்பு இப்படி அனைத்தையுமே உங்களை தேடி வர ஈசனின் ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். பிறை நிலவ தலையில் சூடிக்கொண்டிருக்கும் அந்த ஈசனை நினைத்து நாளைய தினம் 30/3/2025 செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறணும், முன்னேற்றம் அடையணும், சந்தோஷம் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கணும்னா மாதந்தோறும் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம தவறவிடக்கூடாது. 3ஆம் பிறை தரிசனத்தை செய்கிறவங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி தான் செல்லுமே தவிர பின்னோக்கி வராது. 3ஆம் பிறை தரிசனத்திற்கு அத்தனை மகத்துவங்கள் இருக்குது. நம்முடைய முன்னோர்களும் அதை தான் சொல்லி வச்சாங்க. நாளைய தினம் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை தவற விடாதீங்க. எளிமையாக எல்லோர் கண்களுக்கும் இந்த 3ஆம் பிறை தரிசனங்கிறது தெரிஞ்சிடாதுங்க. சில நிமிடங்கள் மட்டுமே, சில நேரங்களில் மட்டுமே பிறை தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். மாலை 6:45 7 மணிக்குள்ளே இந்த பிறை தரிசனத்தை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இருக்கும் இடத்துல மேற்கு திசை நோக்கி பிறை நிலவை தரிசனம் செய்யலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இந்த பிறை நிலவு தரிசனம் நம்மளால் செய்ய முடியும். பிறை நிலவு தெரியலைனாலும் பரவாயில்ல, மாலை 6:30 மணிக்கு மேலே இருட்டானதுக்கப்புறம் வெட்ட வெளியில் போய் மேற்கு பார்த்தவாறு நின்றுக்கோங்க. 2 கைகள்லையும் ஏந்திக்கிட்டு அந்த ஈசனை மனசில் நினச்சிக்கோங்க. சந்திர பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு இருவர் சிவபெருமானையும் சந்திர பகவானையும் ஒரு சேர சேர்த்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேட்டால் நிச்சயமாக நீங்கள் கேட்கும் வரங்கள் தட்டாமல் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஈசன் மனங்குளிர்ந்து நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவாங்க. குறிப்பாக நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அவங்களையுமே இந்த பிறை நிலவை பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட அறிவாற்றல் அதிகமாகும். பொதுவாகவே 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்தா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எம்பெருமானின் ஆசையால் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள இந்த வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். முடிஞ்சால் இந்த ஒரு வழிபாட்டையும் சேர்த்து நீங்கள் செய்யுங்க. ஒரு சின்ன தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மேலே ஒரு ரூபாய் காசை வைங்க. அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இதை பிறை நிலவுக்கு ஆரத்தி எடுக்கிறது மாதிரி காட்டணும். இது இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். குறிப்பாக இந்த வழிபாட்டை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யணும். இதை செஞ்சோம் அப்படின்னாலே நம் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுங்கிறது நம்பிக்கை, அது உண்மையும் கூட. இப்படி நம்ம காட்டிட்டு நம்ம மனசார வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைவாக கொடுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்கன்னு சிவபெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக ஐஸ்வர்யம் பெருகி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும். வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் அந்த பச்சரிசியை எடுத்து நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். இல்லைன்னா பிரசாதம் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வச்ச 1 ரூபா காசு இருக்குல்ல, அது ஒரு மஞ்சள் துணியில் அதை வச்சு அதனோட கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், உங்களுக்கு விருப்பம்னாக்கா நீங்கள் ஏலக்காய் வைக்கலாம். பச்சை கற்பூரத்தை ஒரு திண்டு வைக்கும்பொழுது இது பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். நம்ம வச்ச பச்சை அரிசியில் 1 2 சில அரிசிகளையும் அதில் போட்டு சின்ன முடிச்சாக கட்டி நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணப்பெட்டியில் பீரோவில் அந்த முடிச்சை வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். இப்படி நம்ம வைக்கிறதுனால பணம் பெருகுமே தவிர பணம் என்றைக்குமே தடையில்லாத பணம், நமக்கு பண வரவுங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். நாளைய தினம் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசன நாளை தவற விடாமல் எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. கடின உழைப்போடு சேர்ந்து எந்த ஒரு வழிபாடும் செய்யும் பொழுது நமக்கு பெரிய அளவில் நல்ல பிரம்மாண்ட வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடின உழைப்பும் நேர்மையும் இருந்தால் நம் வாழ்க்கையில் அனைத்தையுமே நம் வசமாக்கி கொள்ளலாம். 3ஆம் பிறை தரிசனம்ங்கிறது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு எளிமையான ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இதை அனைவருமே செய்யுங்க. எங்களால் எதுவுமே முடியாதுமா, நாங்கள் சும்மா பிறை பார்க்குறோம் அப்படின்னாலும் சாதாரணமாக 3ஆம் பிறை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கான பலன் உங்களுக்கு அடைந்தே தீரும். நன்றி.